ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷிவ். இன்றைக்கி டெலிகிராமில் உங்களுக்கு தெரிஞ்ச மற்றும் தெரியாத அட்டகாசமான ஃபீச்சர்லாம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் வந்து கிடைக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சாட் பேக்ரவுண்ட். நம்ம வாட்ஸ்அப்லாம் சாட் பண்ணும்போது அதில் பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணிப்போம். இதுலேயும் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ளே போங்க, உங்களுக்கு சாட் செட்டிங்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டோட சாட் கலர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்னதாக உங்களுக்கு தேவையான கலர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்குது, நாங்கள் வாட்ஸ்அப்பில் அதனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த டைப் பண்ணி அனுப்புகிற அந்த மெசேஜுக்கான பேக்ரவுண்டே நீங்கள் தனியாக செப்பரேட்டாக செட் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் உள்ள ஹைலைட்டே. உங்கள் சாட்டிங்கான சைஸை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கர்ஸ். நம்ம சாட் பண்ணும்போது நிறைய ஸ்டிக்கர்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணியிருப்போம். எமோஜி, ஸ்டிக்கர்ஸ், ஜிப் ஃபைல் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் உள்ள கொடுத்துருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பிஎன்ஜி ஃபோட்டோ ஃபார்மேட்டாக இல்லாமல் எல்லாமே அனிமேட்டடாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதோடு மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு ஸ்டிக்கரையும் நீங்கள் ஷெட்யூல் மெசேஜாக செட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதாவது என்னைக்கு எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் அனுப்பணுங்கிறத நீங்கள் செட் பண்ணியும் அனுப்பலாம். நிறைய வெரைட்டியான ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பிடிச்ச மாதிரியான ஸ்டிக்கர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வர ஒவ்வொரு ஸ்டிக்கருமே ஒன்று ஃபன்னியாக ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட்டாக அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எமோஜி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுவும் இது அனிமேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒவ்வொரு ரியாக்ஷன் பண்ணுதுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு எமோஜியும் ஸ்டிக்கர்ஸும் அனிமேட்டடாக நமக்கு கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் உள்ள போலவே இதுலேயும் ஜிப் ஃபைல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாட் எடிட்டிங். சாட் எடிட்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏதாவது யாருக்காவது மெசேஜ் பண்ணி அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும்போது அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு அப்படின்னா என்ன பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம். இதில் அதோட இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. மேலே பென்சில் ஆப்ஷன் டூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பென்சில் டூலை டச் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங்கை நீங்கள் எடிட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அதோட அது கீழே எடிட்டருங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ ஆட்டோ டெலிட். ஒரு ஃபோட்டோ யாருக்காவது நம்ம அனுப்புகிறோம். அதை அனுப்பணும்னா அதை அனுப்பும் போதே கீழே ஒரு டைமர் சிம்பிள் காட்டும். அதை நீங்கள் 5 செகண்ட் 6 செகண்ட் அப்படின்னு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 5 செகண்ட் நான் செட் பண்ணியிருக்கேன். சென்ட் பண்ணி அனுப்பினோடனே அவங்க பார்த்து அடுத்த 5வது செகண்டு அவங்க மொபைலில் டெலிட் ஆகிடும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ எடிட்டிங். ஃபோட்டோ எடிட்டிங் ஏதாவது ஒரு ஃபோட்டோ நம்ம யாருக்காவது சென்ட் பண்ணுறோம். அப்போ சென்ட் பண்ணும்போதே கீழே ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் எடிட் பண்ணி அனுப்பிக்கலாம். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லை, அனிமேட்டடாகவே இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். அதை செட் பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லை, பக்கத்தில் திங்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எது வேணாலும் செட் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு மாஸ்க் எடுத்து செலக்ட் பண்ணி செட் பண்ணுறேன் பாருங்கள். அதோட நீங்கள் வேர்டு ஏதாவது டைப் பண்ணி அதில் சேர்த்து அனுப்பலாம். அந்த வேர்டுக்கான பேக்ரவுண்ட் கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதே போல் நீங்கள் வீடியோவும் எடிட் பண்ணி நீங்கள் அனுப்ப முடியும். ஒரு வீடியோ யாருக்காவது அனுப்புகிறீங்க, அப்படி அனுப்பும் போது நீங்கள் கீழேயே உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். அதே பேர் கிராப் பண்ணுறது, பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லை, டைமரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோக்கு டைமர் செட் பண்ண மாதிரியே இதுலேயும் டைம் செட் பண்ணிக்கலாம். ஒரு 5 செகண்ட் ஏதோ 3 செகண்டோ செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க பார்த்த அடுத்த செகண்டில் அந்த வீடியோ டெலீட் ஆகிடும். அதோட இதில் நீங்கள் ஸ்டிக்கர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணி அனுப்பலாம். இதில் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் தேவையான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணி வேர்டுன்னு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி அனுப்பலாம். டைப் பண்ணி எதுவும் வேர்டு நீங்கள் இதில் இணைச்சிக்கலாம். இந்த வீடியோடையே சேர்த்து அனுப்பலாம். பார்க்க போகிறது வீடியோ சாட்டிங். வீடியோ சாட் நம்ம வாய்ஸ் சாட்லாம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதே போல் சிம்பிள் இதில் ஒரு சிங்கிளுக்கு டச் பண்ணாலே போதும், அது கேமராவாக மாறிடும். அந்த கேமராவை புல் பண்ணி மேலே இழுத்து விட்டிங்கன்னா ஹோல்ட் ஆகி நின்று உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது அழகான ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் சின்ன சின்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சாட் பண்ணிக்கலாம். அதை எடிட் பண்ணியும் நீங்கள் அனுப்பிச்சிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிபி செட் பண்ணுறதுங்க. டிபியில் நம்ம ஃபோட்டோ செட் பண்ணிப்போம் இல்லைங்களா. ஆனால் இதில் இன்னொரு அட்டகாசமாக இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம செல்ஃபி வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை நம்ம டிபியாக செட் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோவை நான் செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து கீழே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கலர் கரெக்ஷன், ஸ்டிக்கர்ஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். அதில் செட் பண்ணி நீங்கள் டிபி வீடியோவாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம்ஸ். இதில் கேம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம யார்கிட்டயே சாட் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோடு சாட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு சின்னதாக டைம் பாஸ் ஆகிறதுக்கு சின்னதாக போர் அடிக்குது. அதுக்கு நம்ம எதாவது கேம் விளாட்லாம் அப்படிங்கிற தோணுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாட்டிங்க்கு போங்க. அதில் @game bot அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேலே கேம்ஸ்லாம் காட்டும். அதில் உங்களுக்கு பெரிய கேம்ஸ்லாம் இல்லைங்க, சின்ன சின்ன கேம்ஸ் தான். செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது சென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்களும் சரி அவங்க ஃப்ரெண்டும் சரி அதை டச் பண்ணி விளையாட முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோல்டர்ஸ். நம்ம பர்சனல் சாட்டு, குரூப் சாட்டு இதெல்லாம் நிறையா இருக்கிறவங்களுக்கு இந்த சிரமம் உங்களுக்கு தெரியும். என்னென்னா, ஒரு சில பேரை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு நம்ம செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கிட்டால் எப்படி இருக்கும், அதுக்காக கொடுக்கப்பட்டது அந்த ஃபோல்டர்ஸ். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நமக்கு தனியாக வேணும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் தனியாக வேணும், இப்படின்னு நீங்கள் ஃபோல்டர் வைஸாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஃபேமிலின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஃபேமிலின்னு ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் யாரெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத காண்டாக்ட் லிஸ்ட் எடுத்து நான் அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள், உங்களுக்கு மேலேயே காட்டும்
ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும், ஃபேமிலிஸ் இதுமாரி மேலேயே உங்களுக்கு தனியாக காட்டும். அதில் உங்களுக்கு இதை உள்ள லிஸ்ட்லாம் எல்லாம் தனியாகவே செப்பரேட்டாகவே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஒரு ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும்னு நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீக்ரெட் சாட். சீக்ரெட் சாட்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆல்ரெடி எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன்லாம் போயிட்டுருக்கு நம்மளோட சாட்டிங்கெல்லாம். இருந்தாலும் இது இன்னும் ஒரு சீக்ரெட் சாட்டுக்கு கான்டாக்ட் போனீங்கன்னா மேலேயே உங்களுக்கு நியூ சீக்ரெட் சாட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸ்டார்டிங்க்கு உள்ளே போனதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு த்ரீ டாட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். டைமர் சிம்பிள் ஒன்று காட்டும். அந்த டைமரை செட் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது 1 செகண்ட், 2 செகண்ட், உள்ள 1 வீக், அதிகபட்சம் 1 வீக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 1 செகண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாட் பண்ணிடுறீங்க. 2 பேரும் சாட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஒவ்வொரு செகண்டும் அவங்க பார்த்ததுக்கப்புறமும் உங்கள் ஃபோன்லேயும் சரி அவங்க ஃபோன்லேயும் சரி ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜெலாம் டெலீட் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்ரெட் ஸ்டார்டிங்காக இது அமையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேவ் மெசேஜஸ். நம்ம சாட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சில மெசேஜெலாம் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிங்கிற மெசேஜெலாம் செலக்ட் பண்ணிக்கிங்க. மேலே ஒரு ஆப்ஷன் சேவ்னு காட்டும். அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேவ்டு மெசேஜுங்கிற ஒரு சார்ட்டை காட்டும். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் மெசேஜ் எல்லாமே ஒரே லிஸ்ட்டாகவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷெட்யூல் மெசேஜஸ். சில பேருக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நாளில் இந்த மெசேஜை நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா என்றைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளில் இந்த நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க டைமில் கரெக்டாக அது சென்ட் ஆகிடும். அடுத்ததாக நம்மளோட டெலிகிராம் அக்கௌண்ட் இந்த டிவைஸில் உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்டு ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறத இந்த டிவைஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதை லாக் அவுட் பண்ணாலும் லாக் அவுட் பண்ணிக்கலாம். என்னங்க வாட்ஸ்அப்போட டெலிகிராமில் அட்டகாசமான ஃபீச்சர்லாம் நிறைய கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். நல்லதே நடக்கும், மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.